எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. டீ பிரேக் நன்றாகவே நடந்தது, மதியமும் நன்றாகவே நடக்கும். அது மாதிரி அந்த வாசகம் எல்லாரும் மனப்பாடமே பண்ணியிருப்போம். மகேஷ் சொன்னாங்க, அது மேல இருக்கிற படத்தை பாருன்னார். அப்பதான் பார்த்தேன் நான். ஒரு தேர் வருகிற மாதிரி இருக்குது, குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது, அர்ஜுனன் அமர்ந்திருக்கிறான், கிருஷ்ணன் நின்று கொண்டிருக்கிறான், கயிறு அவனிடம் இருக்கிறது. இதான் படம். அது சொல்லுகிற தத்துவம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்ற தடம், அந்த பாதை. நம்முடைய உடல் அதுல பயணித்துக் கொண்டிருக்கிறது. எதன் மூலமாகனா புலன்களின் மூலமாக. அறிவு என்பது இருக்கிறது, ஆனால் புலன் வழியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. புலன் வழியாக இயங்கினால் உணர்ச்சி வெல்லும். இன்னைக்கு சாப்பிட்டு ஆகணும்னா சாப்பிட்டே ஆகணும் பிரியாணி, தூக்கம் வராது. அதுதான் எதிராங்க. சாப்பிடுப்பா வேணான்னு சொல்ல, அளவோடு சாப்பிடு. இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலன்களாகிய குதிரைகள்ல ஒரே ஒரு குதிரை போயிடுச்சுன்னு வச்சுங்க வெளியே, கொஞ்சம் தடுமாறும். தேர் உன்னுடைய உடல், குதிரைகள் உன்னுடைய புலன், மனம் அதனுடைய கயிறு இருக்கு இல்லையா, அது மனம். அறிவு கிருஷ்ண பரமாத்மா, நீ அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன லெவல்ல இருக்கிறார், நிலைய இருக்கிறார்னா, மனம் சஞ்சலத்தோடும் சலனத்தோடும் அமர்ந்திருக்கிறான். என்ன காரணம்னா, என் பங்காளிகளை நான் எப்படி கொள்றது, என் குருநாதர் வழி எதிர்க்க நிக்கிறானே நான் எப்படி கொள்றது அப்படின்னு சலனப்பட்டு அப்படியே மயங்கிக்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட கயிறு கொடுத்தோம்னா தடம் புரளும் தேரு. அதனால அறிவாகிய கிருஷ்ண பரமாத்மா கயிறு வச்சுட்டாரு. இது சொன்னாரு. எனக்கு அப்பதான் ஆச்சரியம். கீதாபதேசத்தை இதுல படத்தில் இருக்கிற தத்துவத்தை சொல்லுகிறார். அதனாலதான் பகவத்கீதையில விட ஐம்புலனை அடக்க வழி சொல்லி இருக்கிறான், நம்ம அடக்கல. ஆனால் இங்க வந்த பிறகு பஞ்சேந்திரம் என்ற தவத்தை கொடுத்து புலன் வழியாக இயங்கிக் கொண்டிருந்த அறிவை அறிவின் மூலமாக புலன்களை இயக்கக்கூற பக்கம் வந்ததனால உயிர் வழி அறிவாக மாற்றுகிறார் வேதாந்த. அறிவை புலன்களிலே அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. வர்றதுக்கு முன்னாடி வந்த பிறகு அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற்றது, அதிக பழக்கமும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள் அமைதியை விரும்புவோர்னு ஒரு கவி எழுதி அழைக்கிறார். அதனால முதல்ல எடுத்த உடனே பஞ்சேந்திரத்தை அவன் கொடுத்தேன், அதுல துரியம் அடங்கி விட்டது. அதுக்கப்புறமும் சிந்திக்கிறார் வேதாத்திரி மகர்ஷி. அதுக்கப்புறம் துரியாதீதை கொடுத்துட்டார். நல்லா செய்யறோம், ஆனாலும் ஒரு சிலர் தூங்குறோம். நாம அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணல. ஆனா வேதாத்திரி மகர்ஷி கவலைப்படுறாரு, துரியாதீதம் கொடுத்து கூட தூங்குறானே, என்ன பண்றது? ஏன்னா அவரு நம்மளை எந்த நிலையிலாவது உயர்த்தணும்னு அவருக்கு ஆசை. ஒரு வாசகம் எழுதுவாங்க, என்னன்னா, சீடன் மூடனாக இருந்தாலும் சரி அவனை தன் நிலைக்கு உயர்த்துகிறவரை ஓய மாட்டார் உண்மையான வேதம் சொல்லுகிற குரு. அப்படிப்பட்ட குரு நாம் அடைஞ்சிருக்கிறோம். அதன்படி நடக்கணுமா வேணாமண்ணா? நடக்கதான் நடக்கிறோம், நான் நடக்க முடியலையே. வரணும்னு தான் நினைக்கிறேன், நான் வர முடியலையே. சும்மா தவம் செய்யணும்னு தான் நினைக்கிறேன், வந்து தொலைக்கிலேயே. அது நிறைய பேர் இந்த மாதிரி ஆதகம் போடுறாங்க. அதெல்லாம் யோசிப்பார் போல வேதாந்த மனுஷன். இவனை வேற என்ன பண்ணலாம்? முதல்ல துரியாதீதம் கொடுத்துட்டோம். இந்த வடிவேல் சொல்ற மாதிரி பில்டிங் சாங் ஆகி போச்சு, பேஸ்மெண்ட் வீக்கு. அதுக்கு யோசிக்கிறார் வேதாந்த மனுஷன். அவன் குறையெல்லாம் பார்க்கவே மாட்டாருங்க. வேதாந்த மனுஷன் குறைய சொல்லவே மாட்டார். ஏன் திருப்பியும் வளையிறான்? இன்னொரு விஷயம் நடந்து சொல்ற பாருங்க. மணிமண்டபத்துல பஞ்சபூர் நவரத்தம் ஓடிட்டு இருக்குது. அதாவது மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம், மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானம் சொல்லியிருக்காரு. கொர்றது ஒண்ணு இதுக்குள்ள. ஏண்டா ஆக்கினிலையாவது 5 நிமிஷம் கொர்ற வந்தா பரவாயில்ல,
ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு பேசினா இந்த தூக்கம் வராது. அதுல ஒரே நிமிஷம் தாண்டா உன்னை தவம் பண்ண சொன்னாரு, அதுலயும் கொரட்டை விடுறன்னா இவன் என்ன பண்றது? அதனால யோசிக்கிறார் பாருங்க, இவனை எப்படியாவது நான் மேல் கொண்டாடணும். அதனால பேஸ்மெண்ட் பலப்படுத்துறதுக்கு 9 மைல் தவம். எங்க ஏரியா கொளத்தூர் திருப்பதி நகர்னு ஒரு பகுதி, ஒரு வீடு ரோடு கீழே போயிடுச்சு. ரோடு கீழே போயிடுச்சுன்னா புதஞ்சுன்னு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. கவர்மெண்ட் ரோடு போட்டுனே இருக்கான். அவன் வீடு பாவம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது உள்ள போயின்னே இருக்குது. அதுக்கப்புறம் அவன் என் பண்ணி போய் கேட்டான் போல, பாண்டிச்சேரியில் ஒரு கேங் இருக்குதுங்க, அவனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா வீட்டை அப்படியே தூக்கிடுவாங்க. சிரஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் தூக்கணும், அந்த மாதிரி 1500 ஜாக்கிங்களை வச்சு தூக்குறான். இல்லைங்க நடந்து நான் போய் பார்த்தேன், 7 அடி தூக்கிட்டு கீழே பேஸ்மெண்ட் போடுறான். இப்போ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, பில்டிங் ஸ்ட்ராங். அப்படி யோசிக்கிறார் வேதாத்திரி மகர்ஷி. இவனுக்கு என்ன வீக் அப்படின்னா பேஸ்மெண்ட் வீக். மேட்டூர் டேமில் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை எங்கேயும் கசிவின்றி பேசின் பிரிட்ஜில் கொண்டு வந்து சேமிக்க வேண்டும் என்றால் ஆங்காங்கே டிரான்ஸ்பார்மர் மின் மாற்றிகளை உருவாக்கம் என்பது மனித அறிவு. உன் மூலாதாரத்தில் உருவாகிற உயிர் சக்தியை ஒவ்வொரு ஆதாரத்திலும் கொண்டு வந்து இங்க கொண்டு வரணும்னு சொல்றது இறை அறிவு. இதை உணர்ந்த வேதாத்திரி மகர்ஷி பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூலாதாரத்தில் கொஞ்ச நேரம் தவம் பண்ணு, அப்படியே மேலவா சுவாதிஷ்டானத்துல 2 நிமிஷம் தவம் பண்ணு. தவம் பண்ணணும்னா பேசாம எங்கேயோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறது இல்லைங்க. அங்கே இருக்கிற சுரப்பியை ஊக்கப்படுத்த அந்த பகுதியில் உள்ள செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி வரும். இப்ப பேஷண்ட் பெட்ஷீட் கொண்டாந்து மின்சாரத்தை சேமிச்சுட்டோம். அங்கிருந்து கிண்டிக்கு வரணும்னா இங்க ஒரு சப்ஸ்டேஷன் போடணும். நேரா தந்து தியாகராஜன் வீட்டுக்கு கரண்ட் கொடுக்க முடியாது. சப்ஸ்டேஷன் போட்டு அங்கிருந்து லைனை கொண்டாந்து அப்படியே நேரா கொடுக்க மாட்டான், மீட்டர் ஒன்று வைப்பான். உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது. மீட்டருக்கு கணக்கு பற்றி பண்ணணும், உபயோகிக்கணும். கேட்டுங்களா? இதெல்லாம் நமக்கு நம்ம அறிவுக்கு உட்பட்டது. ஆனால் இறைவன் என்ன பண்ணிருக்கிறான், மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் சக்தி நீ அமைதியாகவும் நுண்ணிய நிலைக்கு மனதை கொண்டு வந்தாலும் மேல வந்துருமா? நாம தான் அந்த நிலையில் இல்லையே. ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவுமே பழகிவிட்டதனால் மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் சக்தி இப்படி போவாம இப்படி போகுது. நான் எப்ப வேடிக்கையா சொல்றது, இப்படி போச்சுன்னா மூலக்கடைக்கு போவோம், இப்படி போச்சுன்னா மூலத்தை நோக்கி போவோம். மூலக்கடைக்கு போனால் பஜ்ஜி கிடைக்கும், போண்டா கிடைக்கும், கவாப்பு கிடைக்கும். உடல் கெட்டு போனால் யார் ஜவாப்புன்னெல்லாம் தெரியாது தின்னுவான். இப்படி போனோன்னு வச்சுங்க, மூலத்தை நோக்கி போகும். அங்க போனேன்னு வச்சுங்களேன், அந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லைங்க. அது திடீர்னு ஒரு என்ன தோணுது எனக்கு, 2 லைன் பாடுறேன் பாருங்களேன். ஏதோ பாட்டு கேட்டுன்னு இருக்குன்னா எனக்கு வேற மாதிரி தோணுது. என்ன பாட்டு கேட்டாலும் எனக்கு வேதாத்திரத்தில் அதில் கொண்டு போறணுன்ற நல்லா இருக்கும். நீங்க கேளுங்க. சுத்த வெளி எனும் கோட்டையிலே கதவுகள் இல்லை, அங்கே காவல் காக்க கடவுளை அன்றி ஒருவரும் இல்லை. சுத்த வெளி எனும் கோட்டையிலே கதவுகள் இல்லை, அங்கே காவல் காக்க கடவுளை அன்றி ஒருவரும் இல்லை. காட்டி காட்டி மறைத்து கொள்ளும் சுயநலமில்லை, அதிலே கலந்து விட்டால் கால நேரம் தெரிவதும் இல்லை. ஆனந்தமய கோஷத்தில் லயமானால் நேரம் காலம் ஒன்றுகிறது. அப்படி பாருது. அதுக்கப்புறம் எழுதுறாரு பாரு, கண்ணதாசன் பாட்டு தான். மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது, மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது. இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது, இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. பூமி என்னும் தாய்மடியில் தவந்து வந்தது, பூமி என்னும் தாய்மடியில் தவந்து வந்தது. நோயில் வாடுகின்ற மனிதருக்கும் மருந்து தந்தது. இயற்கை நமக்கு மூலிகையாக பயன்படுது. எவ்வளவு அனுபவங்களை நாம் அனுபவிப்பதற்கு இயற்கை கடைவிரித்திருக்கிறது.
மற்றதெல்லாம் அதுக்கு கட்டணம் இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது 5 அறிவு விலங்கின வரைக்கும். 6 அறிவு படைத்தவனிடம் ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கிற ஆண்டவர் என்ன அப்படின்னா 6வது அறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறனப்ப அந்த அறிவை கொண்டு இயற்கையை எப்படி வாங்கணுமோ அப்படி. இதுதான் கான்செப்ட். கரெக்டுங்களா? அப்ப வேதாத்திரி மகர்ஷியுடைய நோக்கம் என்னன்னா எல்லோரும் அந்த இறை உணர்வு பெற்று விட வேண்டும் என்பது ஆர்வம். அது என்ன சாமி ஆகும்னா இறை உணர்வு வேற ஒண்ணும் இல்லப்பா. அதை உணர்ந்துட்டான்னா மற்றவர்களுக்குள்ளேயும் இறைவன் இருப்பதை உணர்ந்து விடுவான். அப்படி உணர்ந்துட்டான்னா இவன் அவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான். ஆட வெளியே இருக்கிறவனுக்கு கெடுதல் செய்யறான், வீட்டுல இருக்கிறதுக்கே கெடுதல் செய்யறான் என்ன ஒரு சிலர். அதையாவது நினைப்பான். அப்படின்னு என்ன பண்றான், மற்றவர்களுக்குள்ள இருக்கிற இறை தத்துவத்தை இவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதை எளிமைப்படுத்துறார் வேதாத்திரி மகர்ஷி. விஞ்ஞானபூர்வமாகவும் விளக்கம் கொடுத்தார், கதையெல்லாம் சொல்ல. அதனால இவன் அதை அடையணும்னா இவன்கிட்ட என்ன வீக்னஸ் பார்த்து 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 கொடுக்குறாரு. அப்ப இதை என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும். அதனால 9 மைய தவத்தை உருவாக்கினார் பாருங்க. மூலாதாரத்தில் 2 நிமிஷம், சுவாதிஷ்டானத்துல 2 நிமிஷம், மணிப்புரகத்துல 2 நிமிஷம், அநாகதத்தில் 2 நிமிஷம், விசுத்தியில் 2 நிமிஷம், ஆக்கினையில் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் பாரு ரூட்டு, நேரா போயிட்டே. இப்ப வரும் பாரு துரியாது. என்ன அழகா பிளான் பண்றாரு. கரெக்டுங்களா? எல்லாத்தையும் எதை அடிப்படையாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அறிவு. அதை புலன் வழியாக செலுத்தாத, உயிர் வழியாக செலுத்து. அதன் பிறகு மெய் வழியாக அறிவு போறதுக்கு நான் வழி சொல்றேன்றார். அந்த அடிப்படையில் இருக்கு அறிவு. இல்லைன்னாலாம் நம்ம யாரையும் கேட்கக்கூடாது. இருக்காங்களா உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா வெளிவா உனக்கு சொல்றாங்க. வம்பு எல்லோரிடமும் இருக்கிறது. இதையே கண்ணதாசனம் உணர்ந்திருப்பார். அவர் எப்படி எதிர்பார்ப்பார், 9 வாசல் வைத்து உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான், அந்த கோட்டைக்குள் விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான், ஆகாத வழக்கமெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத பழக்கமெல்லாம் ஆக்கத்தை கெடுத்து வைக்கும், மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும், அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டு விடு, காலம் மாறுது, கருத்து மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும், அறிவுக்கு வேலை கொடு. இவருக்கு என்ன கனெக்ஷன் நான் யோசனை பண்ணேன். கவியரசர் கண்ணதாசன் வணங்கிய கடவுள் கண்ணன், 8வது பிறப்பு. புராணத்தில் சொல்றான், எனக்கு தெரியாது. கவியரசர் கண்ணதாசனும் 8வது பிறப்பு. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியும் 8வது பிறப்பு. எவனோ சொன்னா 8 ராசி இல்லாத நம்பர். அருமையான நம்பர். மகரிஷி சொன்னாங்க, நான் சொல்ல. மற்ற என்னெல்லாம் பாருப்பா, ஒண்ணு காலை நீட்டின்னு இருக்கும், ஒண்ணு தலையை நீட்டின்னு இருக்கும், ஒண்ணு சைடுல நீட்டின்னு. அப்புறம் தான் பாக்குறேன், 1 இப்படி மேல இருக்குது, 2 இப்படி இருக்குது, 3 இப்படி காலை நீட்டின்னு இருக்குது, 8 பாருன்னாரு. முழுமையா இருக்கு சாமி. அதனால் தானோ என்னவோ இறைவன் தாயினுடைய கருப்பையில் 8வது மாதம் குழந்தையினுடைய வளர்ச்சி பூர்த்தி அடைகிறது, 9வது மாசம் புறப்பட்டு வர தயாராகிறது, 10வது மாசம் தாய் வேறு பிண்டம் வேறு பிரிகிறது. பார்த்தா நம்மாள் இது அப்படியே கேலண்டராக போடும். இந்த மாதிரி நான் பேசினேன். ஒரு அம்மா 11க்கு 2 குழந்தைன்னு வேற என்ன சொல்றது, இதை கூட புரிஞ்சுக்கணும். நான் 11க்கு அப்புறம் 12க்குன்னு கேட்டுனே இருக்கும் போல. 1 2 இல்லைங்க. இந்த தத்துவம் எல்லாம் வேடிக்கையா இருக்கிற மாதிரி தெரியும். இதையெல்லாம் உள்வாங்க வேதாத்திரி மகர்ஷி எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோகம் தான் சொன்னாரே தவிர கஷ்டாங்க யோகம் அந்த அஷ்டாங்க யோகத்தை கொடுக்கல. அவரு அதை அப்படியே மாடிஃபை பண்ணி மாற்றி வடிவமைத்து படிக்காத பாமரன் மட்டும் இல்ல, பெண்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் விடாமல். தொடங்குவது ஈஸிங்க, தொடர்வதுதான் சிக்கல். இந்த எதிர்வீட்டுக்காரி கூட்டு போய் என்னை சேர்த்து விட்டாலாங்காட்டி அந்த மன வழக்கல்ல. அவங்க என்னடா வஜ்ராசனம் போடு, அந்த ஆசனம் போடு, இந்த ஆசனம் போடுன்றான். ஒன்றும் வந்து தொலைக்கல எனக்கு. அது வேற என்ன, கண்ண முடியினே இருந்தா எவ்வளவு நேரம் நீ கண்ண முடியினே இருக்குது. அதனால என்னக்கா நீ சும்மா கண்ண முடியினேறான் அப்படின்னா தவம் பண்ண வேணாமா? நானும் தான் பண்ணல, நீயும் அதுக்காக ஒலி பண்ண. இது மாதிரிலாம் பேசிக்குவாங்க நல்லா. நான் காதல கேட்டதான் பேசுறேன் நான். அப்படி யாரும் ஒரி பண்ணணும், நானும் ஒரி பண்ணலைங்க.
தவறாது எனக்கு ஆரம்பத்துல ஒரு பண்ணவே மாட்டேன், கண்ண மட்டும் உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஆனாலும் ஒரு நாளைக்கு வருது பாருங்க கோபால், இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு ஏமாத்துவார், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே, சொந்த நாட்டிலே. பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில். ஏமாற்ற முடியாது, இனிமேல் அறிவு வளர்ந்துட்டு இருக்குங்க, அதனால ஏமாற்ற முடியாது. அதனால வேதாத்திரி மகிழ்ச்சி பார்த்தா சயின்ஸ் கையில் எடுத்து அத்வைத தத்துவத்தை, இறைவனே அனைத்துமாக இருக்கிறான் என்ற தத்துவத்தை எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் கொண்டாடுறார் வேதாத்திரி. அப்ப இவனுக்கு என்ன வீக்னஸ் பார்த்து பார்த்து செய்யறாருங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்ப எதை கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து அன்பும் கருணையுமா வளர்ப்பாளே, அதுபோல தாயுமானவர் அல்லவா நம்முடைய சாமி. அவர் என்ன பண்றார், இவனுக்கு என்ன வீக்கு, துரியாதீதம் கொடுத்து கூட பெண்ட் ஆகிறானப்பா, சரி 9 மணி கொடுக்கு. அப்ப இந்த நம்ம தவத்தை செஞ்சிடலாம். டீ குடிச்சிட்டீங்களே தெம்பா, தெம்பா உட்காரணும். இந்த பின்னாடி சாந்தெல்லாம் உட்காரணும். ஏன் நீ சாரலன்றதுக்காக நானும் சாரக்கூடாதா? தூக்கம் வந்தா சார்ந்துடும், நான் தூக்கமே வரக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு விழிப்பு நிலையோடு இந்த தவத்தை செய்யணும்.